ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்முடைய விலையேற பெற்ற கிருபைக்காக நாங்கள் முதலாவது நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. நீர் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்ற வேத வசனத்தின்படி இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே, இந்த வினாடி வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இனிமேலும் அப்பா எபினேசராயிருந்து எங்களுடைய ஜீவனுள்ள காலமெல்லாம் ஒரு குறைவும் உண்டாகக்கூடாது. கெபிகளை ஆண்டவரே அப்பா கடந்து போனால் கூட அந்த இடத்துல சிங்கத்தின் வாயை கட்டுகிறவர் அப்பா. தேவனே, நீங்கள் சொன்னீங்களே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொன்னீரே. வாரந்தோறும் கர்த்தாவே உம்முடைய ஆலயத்துக்குமை தேடி வருகிற இந்த ஜனங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைப்படாதபடி நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் மாத்திரம் உம்முடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவரே பரத்திலிருந்து அந்த மன்னாவை வர்ஷிக்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே, இம்மட்டும் நீர் கர்த்தாவே அப்பா இந்த சபையில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இனிமேலும் தொடர்ந்து பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்க நீர் கிருபையாய் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தை திறப்பீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிப்போம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலு ஊன்றினில் உன்னுடனே பேசுவேன் என்றார். போதும். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். உன் கால் ஊன்றி நில்லு, அவ்வளோதான். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு எசேக்கியேலுக்கு. உன் கால் ஊன்றி நில். நான் உன்னை கால் ஊன்றி நிற்க வைப்பேன்னு சொல்லலை, நான் பிடிச்சி நிறுத்துவேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? நீ உன்னுடைய காலை ஊன்றி நில்லுரு, அதுதான் உன்னுடைய வேலை. மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன செய்வேன்? உன்னுடனே பேசுவேன் என்றார். அவனால் கால் ஊன்றி நிற்க முடியல. அவன் என்ன செய்கிறான்? அடுத்தது பாருங்க. இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. நம்மளால் சில காரியங்களை என்ன செய்ய முடியல? காலூன்றி நிற்க முடியல. ஆனால் இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? அவர் என்னோட பேசும்போது என்ன சொல்கிறாரு? உன் காலூன்றி நில்லு, உன்னுடனே பேசுவேன் என்றார். அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. தேவனுடைய ஆவி இறங்குது, காலூன்றி நிற்க வைக்க இறங்குது. ஆனால் பேசும்போது அவர் சொல்கிறாரு, உன் காலூன்றி நின்னுரு, நான் உன்னோட பேசுவேன். அப்போ அந்த காலூன்றி நிற்கிறதுக்கு தேவ ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் தேவை. பிதாவினிடத்திலிருந்து புறப்பட பண்ணின தேற்றரவாளர் நமக்கு தேவை. அந்த ஆவியானவர் இறங்கி நம்மை காலூன்றி நிற்க வைக்கும்போது தேவன் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? வேதத்தில் 3 பேருக்கு ஆண்டவர் காலூன்றி நிற்க சொல்லியிருக்கிறாரு. 1 எசேக்கியேல், 2வது அப்போஸ்தலர் 26:16 வாசிங்க. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். ஆமேன். இது 2வது பவுலுக்கு சொல்றாரு. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில்லு. அங்கே எசேக்கியாலுக்கு வேற ஒண்ணுமே சொல்ல, நீ காலூன்றி நில்லு. இந்த இடத்துல சொல்றாரு, நீ எழுந்து காலூன்றி நில். ஏன் அப்படி எழுந்துன்னு சொல்றாரு? முதல் வசனம், அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அந்த தரிசனத்தை பார்த்த உடனே விழுந்துட்டான். அவனால் என்ன செய்ய முடியல? எழும்ப முடியல. அவன் எங்கேயோ தேவனுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்ய புறப்பட்டு போன வேலையில் தமஸ்கு என்ற இடத்துல ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுது. மத்தியான வேளையில் ராஜாவும் தன் வழிகளில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி. 13ஆம் வசனம், வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். பாருங்க, இவன் புறப்படுறது எதுக்கு? 11ஆம் வசனத்தில், சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவதூசணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் சபைகளை துன்பப்படுத்த அவன் கடந்து போகும்போது தான் மத்தியான வேளையில் ராஜாவே
நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அந்த ஒளி தாங்க முடியல, அந்த வெளிச்சம் தாங்க முடியல, அந்த வல்லமை தாங்க முடியல. அவன் என்ன செய்துட்டான்? கீழே விழுந்துட்டான். 9ஆம் அதிகாரத்தில் கிளியராக இருக்குது, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன நடக்குது? நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையில் என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். டைரக்டாக இயேசு துன்பப்படுத்தலை, சபையை துன்பப்படுத்தினான், சபை ஜனங்களை துன்பப்படுத்தினான், அதிகாரிகளை துன்பப்படுத்தினான், ஊழியர்களை துன்பப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை தொடுகிறவன் அவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். பாருங்க, நமக்கு விரோதமாக என்ன சூழ்நிலைகள் நம்ம உண்மையாக இருக்கும்போது வரும்போது, அந்த விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஏன் வாய்க்காமல் போகுனா, அது தேவன் அதை தாங்கிக் கொள்கிறார். உங்களை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், என்னை தொடுகிறான், அவருடைய கண்மணியை தொடுகிறான். கண்ணுக்குள்ளார ஒரு சின்ன மணல் போட்டாலே நம்மளால் தாங்க முடியாது, அப்படி தானே? சின்ன மணல் தூசி விழுந்துருச்சுன்னா அந்த கண்ணை கசக்கிக்கிட்டே இருப்போம், கிளியராக பார்க்க முடியாது. அப்போ அந்த கண்மணியை தொடும்போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் வாய்க்காமல் செய்கிறார். அவருக்கு வலிக்குது. நமக்கு விரோதமாக நம்மளை யாராவது துன்பப்படுத்தும் போது வலி எங்கே போகுது? தேவனுக்கு கடந்து போகுது. நமக்கு ஒரு விதத்தில் வலி வருது, ஆனால் பல மடங்கு வலி அங்கே கடந்து போகுது. அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொல்கிறார். இவ்வளோ நாள் நீ என்னை துன்பப்படுத்திட்ட. அவனுக்கு தெரியாது நான் கடவுளை துன்பப்படுத்தலையே அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் ஆண்டவரை தான் துன்பப்படுத்தியிருக்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொல்லிட்டு, இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில்லுன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் யாரை எப்படி எந்த விதத்தில் பார்ப்பாருன்னு தெரியாதுங்க. அவ்வளோ நாள் துன்பப்படுத்தினவனை அவர் அன்பாக நேசித்து, அப்படிப்பட்ட அவன் சொல்கிறான்ல, நான் எல்லா பாவிகளிலும், பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, பிரதான பாவின்றாரு. அப்படி துன்பப்படுத்தின அந்த பவுலுக்கு உடனே என்ன கட்டளை கொடுக்குறாரு? நீ எழுந்து காலூன்றி நில். எதுக்கு? நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும். ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு, இப்போதான் அந்த ஒளியை பார்த்தாச்சு, அது ஆண்டவர்னு தெரிஞ்சிச்சு. நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். புரியுதுங்களா? ஆண்டவர் தரிசனம், ஆண்டவரை பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா? அவர் தரிசனமான அதில் ஒரு மகிமை இருக்குது. சும்மா ஆண்டவர் விஷன் காமிக்க மாட்டார். ஆண்டவர் பார்த்தார்னா, காண்பிச்சார்னா அதில் ஒரு மகிமை புறப்படும். பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு அப்படியே ஒரு கழிச்சு அப்படியே நடந்து போகிறத நான் பார்த்தேன். அதுலேருந்து ஏராளமான பாடல்கள் தேவன் எழுத வைத்தார். அந்த பார்த்து அதே நாளில் 23 பாடல் ஒரே நாளில் அந்த ரத்தத்தை குறித்து எழுத வச்சார். புரியுதுங்களா? கர்த்தருடைய அந்த கல்வாரி காட்சியை குறித்து எழுத வச்சார். ஏன்னா பார்த்துட்டா, விஷன் காண்பிச்சிட்டா ஏதோ ஒரு மகிமை இருக்கும். ரெண்டாவது நான் பார்த்த தரிசனம், என்னை ஆண்டவரே ஞானஸ்தானம் எனக்கு கொடுக்குறாரு. இது இவ்வளோ பெரிய நடுவில் இவ்வளோ பெரிய ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாலில் அது அந்த அளவுக்கு ஒரு பாண்டு, ஒரு குளம், அதில் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே யாருமே கிடையாது, நானும் ஆண்டவரும் தான் இருக்கிறேன். நான் அப்படியே மெதுவாக இறங்குறேன். அவர் என் கையை பிடிக்கிறாரு. அழகாக ஒயிட் கலர் அங்கியில் ரெட் கலர் ஷால் போட்டிருக்கிறாரு. அந்த துப்பட்டா மாதிரி இருக்குது அந்த ஷால். என் கையை பிடிச்சி மெதுவாக இறக்கி அந்த தண்ணிக்குள்ளார என்னை மூழ்க அடித்து அப்படியே எழும்பி கொண்டு வராரு. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான அபிஷேகத்தை நான் பெற்றேன். சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் காட்சி கொடுக்கறது சாதாரண காரியம் அல்ல. அந்த மகிமை வெளிப்படுகிறது சாதாரணமாக காரியம் அல்ல. கல்வாரி காட்சி காண்பிச்சாரு. ஞானஸ்தானத்தினுடைய காரியங்களை எனக்கு ஞானஸ்தானம் அவரே கொடுக்குறாரு. அப்படியே அழகாக சொல்கிறாரு. என்கிட்ட என்னவோ கேட்குறாரு. அதான் அந்த பிரமாணம் கேட்பாங்க இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்கிட்ட கேட்டு அழகாக என் தலையில் கையை வச்சு அப்படியே மூழ்கடிச்சு அப்படியே மெதுவாக தூக்கிட்டு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு அந்த கரையில் விட்டு திரும்பி பார்க்கும்போது ஆளக்கானோம். தேவனுடைய மகிமை அதிலேருந்து என் மேலே எனக்குள்ளார ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்குறாரு. நான் அந்த அப்படியே விஷன்லேயே நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டதே. என்ன சத்தம் கேட்டுச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவரே அதே சத்தம் எனக்குள்ளார இறங்கட்டும்னு சொல்லி அதுலேயே நான் மைண்டில் நினைக்கிறேன். ஏன்னா தேவன் அவர் வெளிப்படுத்துகிறார்னா தேவனுடைய நாம மகிமைப்பட்டே ஆகணும். பார்த்துட்டு ஆண்டவர் இவ்வளோ அழகாக இருந்தாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை.
அவர் எப்படி இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு இல்லையே, அவர் எல்லாருக்கும் விஷன் பார்க்க முடியாது, ரொம்ப கடினம். நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் எனக்கு வேணும் வேணும்னு. இன்னும் எனக்கே தாமதமாயிட்டு இருக்குது. காரணம், இன்னும் நான் ரெடி ஆகணும். அவர் ஏதோ ஒன்று காமிக்க போகிறாரு. அந்த காமிக்கிற காரியத்திலிருந்து ஏதோ ஒன்று எனக்குள்ளிருந்து புறப்பட போகிறது. அதான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா புத்தகம் எழுதுகிற கிருபையை தாளந்து எனக்கு கொடுத்துட்டிங்களே. 5 தாளந்து கொடுத்தவன் 10 கொடுத்தானே, 2 கொடுத்தவன் 4 கொடுத்தானே, 1 கொடுத்தவன் புதைச்சி வச்சானே. அப்பா நான் புதைச்சி வைக்கல, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறது என் கை வழி தான். ஆனாலும் நான் எழுதிட்டு தானப்பா இருக்கேன். நீங்கள் என்னை ஆவியில் கொண்டு போய் பரலோகத்தை காமிச்சிட்டிங்கன்னா அதை குறித்து ஒரு புத்தகத்தை எழுதிடுவேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், கர்த்தர் ஒருவேளை கொண்டு போனார்னா கண்டிப்பாக பரலோகத்தில் ஒரு பகுதி எல்லாமே ஒருத்தர் காமிக்க முடியாது, விட்டு விட்டா காமிப்பார். அப்போ அதை குறித்து ஒரு புக்கு உடனே வந்துடும். யூடியூப்பில் அதை குறித்து வார்த்தைகள் வந்துடும். அத்தனை பேருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் என்ன அதுக்கு தகுதிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த தகுதி சரியானவனை, கரெக்டானவனை தேவன் அதை நிச்சயமாகவே ஒரு நாள் செய்வார். அப்போ இதே போல் ஒரு புத்தகம் வெளிவர ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்ததை என்ன செய்யணும்? இப்போ அவர் சொன்னது போல் நம்ம ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். என்ன கொடுத்தாரோ தேவநாம மகிமைக்கு அதை நாம் அவர் நாமம் மகிமைப்படும்படியாக செய்யும்போது அதுலேயும் ஒரு விதத்தில் ஊழியம் நிறைவேறுகிறது. அதுவே சில நேரங்களில் சுவிசேஷமாய் மாறுகிறது. நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போதே நமக்குள்ளார இயேசு இருக்கிறார்னு ஜனங்க உணர்வாங்க. புரியுதுங்களா? அதுவே அவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் போல மாறும். ஐயோ, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கே, இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இவ்வளோ நேசிக்கிறாங்களே, இவ்வளோ பாடுகள் பட்டாலும் கர்த்தருக்காக நிற்க வைக்கிறாரே, இந்த நிலையிலையும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களே, மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிறாங்களே, மற்றவங்களை தேற்றுகிறார்களே. அப்போ யார் செய்ய முடியும்? ஒரு மனுஷன் இதை முழுமையாக செய்ய முடியாது. ஜீவன் உள்ள இருக்குது. யாருடைய ஜீவன்? கர்த்தருடைய ஜீவன். அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இப்போ நான் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக நான் இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறவர் பலவீனர் அல்ல, அவர் பலம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆவி உள்ளிருந்து என்ன செய்யுது? அது செயல்பட ஆரம்பிக்கிறது. புரியுதுங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலூன்றி நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு காலூன்றி நிற்க எனக்கு உங்களுடைய ஆவி எனக்குள்ளார அனுப்புங்க. நின்று ஒன்று என்ன நடக்குது? அப்போ எசேக்கியாவை அழகா ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. பயன்படுத்தும் போது கடைசியில் உலர்ந்த எலும்புகள் உயிரடைய தேவன் வைக்கிறார். ஏதோ ஒன்று நடக்கும். கர்த்தர் நம்மோடு பேசிட்டார்னாலும், விஷன் காண்பிச்சிட்டார்னாலும், ஏதோ ஒன்று அவர் நாமும் மகிமைப்படும்படியாக நடந்தே தீரும். டைரக்டாக இப்போ பாருங்கள், ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஆபிரகாமே நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ. அவன் கீழ்ப்படிஞ்சு அவர் கடந்து போகிறாரு. நடந்துச்சா நடக்கலையா? 12 கோத்திரங்கள் உருவானது. ஹல்லேலூயா. அது பாருங்கள், எவ்வளோ நாளைக்கு அப்புறம், 25 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கிடச்சி சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்குரிய அடையாளங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. நீ ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு இந்த பிள்ளைய பலியிட நீ சம்மதிச்சபடினாலன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அதை நிறைவேற்றுவதற்குரிய வேலையை கொண்டு வராரு. அப்போ ஈசாக்குக்கு 40 வயதில் தான் திருமணம் ஆகுது. அது இன்னும் லேட் ஆயிடுச்சு. திருமணமான பிறகு பிள்ளைகள் பிறந்து, அந்த பிள்ளைகள் யாக்கோபு ஏசா வளர்ந்து, கடைசியில் யாக்கோபினுடைய நிமித்தம் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு கொடுத்து, அந்த யாக்கோபி நிமித்தம் 12 கோத்திரங்கள் எழும்பி அவர்கள் நிரப்பினார்கள் அந்த வார்த்தையை. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அந்த கோத்திரங்கள் பெருக ஆரம்பித்தது. ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறது சாதாரண காரியம் அல்ல. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். உடனே செய்ய முடியாது. அதனால தான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு. இனி அது தாமதிப்பது இல்லை. நாம் ஏன் ஜெபிக்கிற ஜெபம் உடனே பதில் கிடைக்கல? பல விதத்தில் பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட ஜபங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சுட்டே இருக்க அந்த நாள் வரும்போது தான் தேவன் பதில் கொடுப்பார். இடையில சோர்ந்து போயிடக்கூடாது. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் ஜெபிச்சு என்ன நடந்துச்சு? ஏன் ஆண்டவரால் செய்ய முடியாதா? அவருக்கு வல்லமை இல்லையா? அவருக்கு பவர் கிடையாதான்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் குறித்திருக்கிற காரியங்கள், அது தேவனுடைய சமூகத்தில் தரிசனத்தின் பாதையில் இருந்துச்சுன்னா அது நிறைவேற நாட்கள் செல்லும். அக்கினி தீபங்களை குறித்து அந்த தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு 2000 காமிச்சார். 2021 தான் அது ஆரம்பமானது. 21 வருஷம் காத்திருக்க வச்சார். புரியுதுங்களா? 21 வருஷத்துக்கு பிறகு இப்போ அழகாக ஆரம்பித்து 2.5-3 வருஷம் பக்கம் ஆகுது. ஆண்டவர் அழகாக ஒவ்வொருத்தராக கோதுமை மணிகளாய் அதில் சேர்த்து கொண்டு வருகிறார். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாகுது. எப்படி தெரியாது? இது எப்படி உருவாச்சுன்னு எனக்கே தெரியல.
எப்படி நடத்தினாருன்னு எனக்கே அது புரிய முடியல. எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. அவர் ஜெபம் பண்ணும்போது கிளம்புறாரு. 2 days வீட்டில் இருந்தார். வீட்டில் இருந்துட்டு கிளம்பும்போது, பாஸ்டர் இன்னும் ஒரு நாள் இருங்களேன், சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இல்லைம்மா நான் போகணும், இன்றைக்கி ஒரு 50 பேர் 55 பேர் வருவாங்க, நான் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் பண்ணணும். 50 பேர் கான்ஃபரன்ஸ் கால்லையா? அவ்வளோதான் கேட்டேன். உடனே மேலே வந்த என்னன்னு எனக்கு புரியலை. 50 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் வர்றாங்களா பாஸ்டர்? ஆமாம்மா. அது 4-5 பேர் தொடர்ந்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே போட்டுகிட்டே இருப்போம், ப்ரேயர் டெய்லி போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதாங்க நான் கேட்டது. அதுக்கப்புறம் நான் சரி அவரை அனுப்பிச்சி விட்டு மேலே வந்து இங்கே உட்காந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பேசுகிறாரு, நீ ஒரு மீட் ஆரம்பி. எனக்கு தெரியல. நான் கான்ஃபரன்ஸ் காலில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கினேன். ஒவ்வொரு பேட்சாக எடுத்தேன். சென்னை பேட்ச்சு, பெங்களூர் பேட்ச்சு, அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் தனியாக, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் தனியாக, அப்படின்னு 7 நாளைக்கு 7 பேட்ச் எடுத்து 2 months டெய்லி ஜாம் பண்ணுவேன். அப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கும், இன்னும் மாதம் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியும், எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனாலும் 2 months கண்டினியூஸாக பேட்சாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த 7 பொன் குத்து விளக்கை எனக்கு காமிச்சார். 7 குத்து விளக்கை காண்பிச்சு, இந்த சைடு 3 இந்த சைடு 3 நடுவில் ஒரு தண்டு இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அந்த குத்து விளக்கை காமிக்கிறாரு. அப்போ எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து அதுக்கு பெயர் வைக்க சொன்னார். வாசிங்களேன், அதை நான் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஆமேன். இந்த நேமையை தான் கொடுத்தாரு, அக்கினி தீபங்கள். சும்மா இல்லை, எல்லாம் வசனத்தின்படி. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நிலச்சி நிற்க வச்சிருக்கிறாரு. இப்போ 7 அக்கினி தீபங்கள், 7 பொன் குத்து விளக்க காமிக்கிறாரு. இன்னொரு டைம் வந்து இந்த வசனத்தை சொல்கிறாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி ஒருவேளை இந்த மீட்டுக்கு ஆண்டவர் 7 அக்கினி தீபம் தான் வைக்க சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்கினி தீபம்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அப்போ 7 பொன் குத்து விளக்கு எதுக்கு காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஆண்டவர் வந்து இப்போ டெய்லி நான் நடத்திட்டு இருக்கேன். 3 வருஷமும் டெய்லி அவ்வளோ நேரம் பண்ண முடியாதுல்ல. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், ஏன் சூழ்நிலையை அறிகிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, வாரத்துக்கு ஒரு நாள் நடு நாளை எடுனார். நடு நாளில் தான் தண்டில் அதில் ஊற்றுற அபிஷேகம் இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகும். அழகாக காண்பிச்சு கொடுத்தாரு. இப்போ நடு நாள்னு சொல்லும்போது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. அந்த வெட்னஸ்டே அதான் நடுநாள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் புதன்கிழமை 7 to 8 இந்த மீட்டுன்னு ஆரம்பிச்சிச்சு. புரியுதுங்களா? ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம காலூன்றி நின்னாதான் கர்த்தர் கிரியை செய்வார். அப்போ நான் 2 மாதம் உண்மையாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதபடி காலூன்றி நிற்க வச்சார்னா, நம்மளுடைய முழு பலனையும் முழு ஸ்ட்ரென்த்தையும் கர்த்தருக்காக கொடுக்க வச்சார். அதில் உண்மையை பார்த்த தேவன் அந்த விஷனின்படி, அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு அழகாக அந்த மீட்டை இது வரைக்கும் நடத்தியிருக்கிறாரு. இனி காலங்கள் கடந்து போகும். தேவன் என்ன செய்கிறாரு நமக்கு தெரியாது. இன்னும் ஆட்களை கொண்டு வருகிறாரான்னு தெரியாது. எப்படி நடக்குதுன்னா ரொம்ப எனக்கு அது ஒரு நல்ல திருப்தியாக இருக்குது. அவ்வளோ வார்த்தைகள் ஆவிக்குரிய மண்ணாக்களை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அது அழகாக பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வளர்றாங்க. நல்லா வளர்ந்து அவங்கவுங்க லைனில் அவங்கவுங்க பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம காலூன்றி நிற்கணும். நம்ம ஏதாவது கர்த்தருக்காக கிரயம் செலுத்தணும். நம்ம எப்பொழுதுமே பூமிக்குரிய துக்கத்தையும் பூமிக்குரிய வேதனையுமே மட்டுமே நினச்சிட்டு இருந்தோன்னா அப்படியே குனிந்து நிற்கிற 18 வருட கூனியை போல மாறிடுவோம். ஆண்டவர் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண பிறகு அந்த கூனிக்கு விடுதலை ஆயிற்று. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து உலர்ந்து போன, நான் சொல்லி முடிக்கிறேன், உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய செய்தார். எசேக்கியேலை காலூன்றி நிற்க வைத்த பிறகு அவர் சில வார்த்தைகளை சொல்கிறாரு. அவர்கள் கலக விட்டார். நான் அவங்க கேட்டாலும் பரவாயில்ல, கேட்காட்டி பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் மெயினானது தேவனுடைய வார்த்தை என்ன செய்தது? காலூன்றி நிற்க வைத்து உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த எசேக்கியேலை கொண்டு அவரோடு பேசி எசேக்கியேல் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, அது இன்னொரு நாளைக்கு அந்த டாபிக் எடுக்கலாம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தார். அதே போல் பவுலை காலூன்றி நில்லுன்னு சொல்லிட்டாரு. அவன் நின்ன பிறகு அவனை கொண்டு செய்த காரியம் கொஞ்ச நஞ்சமில்ல. இப்பொழுது அந்த நிருபங்கள் மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம வளர முடியாது. புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கொடுத்து வளர வைக்கிறார். நான் எல்லாரும் என்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை முதலாவது படிங்க. ஏன்னா அதுதான் நம்ம வந்து
ஆவிக்குரிய பாதையில் முன்னேறுகிற அனுபவம் எல்லாமே வேணும். ஆதியாகமத்திலிருந்து எல்லாமே வேணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அதிகமாக நம்மளை உருவாக்கி நிறுத்துகிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன உருவாக்கி நிறுத்தினது நிருபங்கள். நான் அதிகமாக அதை வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். எபேசியர்லாம் நிருபங்களின் ராணின்னு சொல்லுவாங்க. அப்படியே அதை வாசிக்க தேவன் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார், நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் சரி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு அதையும் வாசிச்சு, பழைய ஏற்பாடுகளில் வாசிச்சு, அது நிழல், இது நிஜம், அது நியாயப்பிரமாணம், இது விசுவாச பிரமாணம். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒவ்வொன்றிலையும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தோன்னா, கால் ஒன்றி நிற்கிறதுனா இன்னொன்று தீர்மானம் எடுத்தோன்னா அதில் உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு இன்னிலேருந்து நான் அதிகால நேரத்தில் 1ஆம் தேதியிலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன்ப்பா. எப்படியாவது நான் கொஞ்ச நேரமாவது முழிப்பேன்ல. யாருமே நைட்டு தூங்கி காலையில் ஏதோ ரொம்ப ரேர் பீப்புள் தான் அப்படி எழும்புவாங்க. அது இடையில நமக்கு முழிப்பு வருமா வராதா? கண்டிப்பாக வரும்ல. அந்த வர நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒருவேளை காலையில் 4 மணிக்கு எழும்ப முடியாது, 5 மணிக்கு எழும்ப முடியாது, 3 மணிக்கு எழும்ப முடியாது, 12 மணிக்கு மேலே எப்போ முழிப்பு வந்தாலும் அந்த நேரத்தை 10 நிமிஷம் எழும்பி உட்காந்து கர்த்தருக்கு கொடுத்துட்டாலே அது ஒரு பெரிய அடுத்த நாளுக்குரிய அஸ்திவாரமாக மாறிவிடுகிறது. நான் அப்படி தான் செய்வேன். எனக்கு காலையில் நம்ம டேப்லெட் போடுறதுனால எனக்கு காலையில் எழும்ப முடியாது, எந்த டைமுன்னு தெரியாது. அதனால் எப்போ முழிப்பு வருதோ முழிச்சு பார்ப்பேன். 12 மணிக்கு உள்ளேயே முழிச்சிட்டேன்னா தூங்கிடுவேன். 12 மணிக்கு மேலே முழிப்பு வந்தால் அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து உட்காந்து ஜெபிச்சுட்டு படுத்துருவேன். ஏன்னா அந்த நாளுக்குரிய கிருபை ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை புதியதாக இருக்கிறது. நமக்கு தெரியாது நம்ம சூழ்நிலைக்கு. அப்போ எடுத்த தீர்மானத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, டெய்லி நான் ஜெபிக்கிறேன், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், உண்மையாயிருங்க. அதனால தான் அக்கினி தீபத்தில் அந்த டீம் ப்ரேயருக்கெல்லாம் நான் சொல்கிறது, உடன்படிக்கை பண்ண மாதிரி எடுத்துருக்கிறீங்க. பேர் ப்ரேயராக இருக்கட்டும், மிரக்கல் ப்ரேயராக இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ் ப்ரேயராக இருக்கட்டும், என்ன நீங்கள் எடுத்துருக்கிறீங்களோ அந்த ப்ரேயரில் உண்மையாருங்க. அந்த ப்ரேயரில் கொஞ்சம் நேரம் தான் கொடுத்துருக்கிறது, அதில் உண்மையாயிருங்க. காலூன்றி நில்லுங்க. ஏன்னா காலூன்றி நின்னா ஆண்டவர் அடுத்து ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. அடுத்து இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 10:11 வாசிங்க. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்குச் சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அவனை எழுந்து நிற்க வைத்தது. புரியுதுங்களா? அப்போ தானியேலை பார்த்து தேவதூதன், ஆண்டவரால் அனுப்பப்படுகிற தேவதூதன், அவர் எப்படி இருந்தாருங்களோ அப்படியே முன்னாடி போட்டிருக்கு, வீட்டில் பார்த்துக்குங்க. அவர் கடந்து வருகிறார். அவர் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், தேவனால் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். உடனே இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாத. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். 21 நாளாக ஜெபித்த ஜெபம் தொடங்கும் போதே கேட்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் இல்லையா? தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அதற்கு பதில் கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் இடையில யுத்தம். இப்போ நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம், ஆண்டவர்கிட்ட போகலன்னு சொல்ல வேண்டாம், போயிடுச்சு. அது நம்ம கைக்கு வருவதற்கு சில யுத்தங்கள் தேவைப்படுது. அப்போ அது இந்த இடத்துல விளக்கி சொல்கிறாரு, என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, இந்த தரிசனம் எப்போ நிறைவேறும், எல்லாமே சொல்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? காலூன்றி நிற்க வேண்டும். சோர்ந்து போயிடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா எனக்கு நடக்கலையே. ஆனால் தானியேலுக்கு 21 நாள் பொருந்து தான் அந்த ஜெபத்துக்குரிய பதில் வெளிப்பட்டுச்சு. அந்த 21 நாளில் அவர் சோர்ந்து போயிருந்தாருன்னா அந்த பதில் வந்திருக்காது. ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபிக்க சில விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வச்சுட்டு இன்னும் கிடைக்கலையேன்னு நம்மளுடைய வேதனை அதிகமாகிடுது. சூழ்நிலைகள் காரணமாக நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் அந்த பதில் கிடைக்கிறதுக்கு நம்ம நிமித்தமாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த யுத்தம் பண்ணி, அதான் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்தை பண்ணி தேவன் நமக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். அப்போ இதோட நான் முடிக்கிறேன். சின்ன மெசேஜ் தான், இன்னைக்கு டைம் இல்லை. அப்போ முதலாவது ஆண்டவர் காலூன்றி நிற்க சொன்ன போது எசேக்கியா அவர் தேவனுடைய ஆவி உள்ளே போன போது காலூன்றி நின்ற பிறகு நிறைய காரியங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறாரு. அதில் ஒரு வார்த்தை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை வாசிச்சிருங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு.
ஆமென். என்ன அழகா சொல்றார் பாருங்க. முதல் பேசுகிற வார்த்தையே அதுதான். காலூன்றி நின்ன பிறகு கர்த்தர் பேசுகிற முதல் வார்த்தை, உன் வீட்டுக்குள் உன்னை அடைத்து கொண்டிரு. என் சத்தத்தை மட்டும் கேட்க உன் வீட்டுக்குள்ளார அப்படியே அடங்கிக்கோ. உன் அறை வீட்டுக்குள்ளார, ஜெப வீட்டுக்குள்ளார அப்படியே அடங்கிரு. நான் இனி தொடர்ந்து பேசுவேன். அப்போது உலகத்தினுடைய சில காரியங்களை விட்டு வெளியே வந்து நம்ம அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன் மனநிலையில் எந்த விதமான பாரமும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு பேசணும்னா நம்ம பாரத்தோடு நின்னோன்னா பேச மாட்டார். ஏன்னா அவருடைய காரியங்களை நிறைவேற்ற நம்மோடு பேச போகிறாரு. கால் ஊன்றி நின்றுட்டு, ஆண்டவரே என் பாரத்தெல்லாம் உங்கள் மேலே வச்சிடுறேன். இது உலகத்துக்குரிய பாரம். நமக்கு இருக்கிற பாரம் இப்போதைக்கு என்ன பாரம்? உலகத்துக்குரிய அநேக பாரங்கள் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, இல்லாதவங்களே கிடையாது. எல்லா ஊழியக்காரங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற பாரங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் காலூன்றி நிற்கிறதுனா இந்த இடத்துல என்னன்னா, அந்த பாரத்தெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நான் கர்த்தரை பார்க்கணும், அவர் என்னோடு ஏதோ பேச போகிறாருன்னு மனநிலையில் தெளிவாகி அறை வீட்டுக்குள்ளார பிரவேசித்து நம்மை அடைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை புறப்பட ஆரம்பிக்கும். அழகாக பேச ஆரம்பிப்பார். நம்ம அமைதியான அந்த இடத்துல நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்களேன். அமைதியான நேரத்தில், அமைதியான இடத்துல உங்கள் மனநிலையில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் ஒரு பக்கம் அப்படியே தள்ளி வச்சுட்டு, ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தை நமக்குள்ளார கடந்து வரும். பாரத்துக்காக பேசுங்கன்னு சொல்கிறது வேற, அவருடைய திட்டத்துக்காக பேசுங்கன்னு சொல்கிறது வேற. சில நேரம் பாரங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கும் போது அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். புரியுதுங்களா? அதுக்கும் தருவார். ஆனால் அதை காட்டிலும் மேலானது அவர் எதற்காக காலூன்றி நிற்க வைத்தார்? அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரேத குழியில் கடந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வதற்காக அவர் ஆரம்பித்தார். பவுலுக்கு தரிசனமானது எதுக்கு? அவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக காலூன்றி நிற்க வைத்தார். தானியேலுக்கு சொல்லி கொடுக்குறார், நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ பேசின வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டேன், ஆனாலும் காத்துரு, அதுக்கு பதில் வந்துருச்சின்னு அவனை தெளிவுபடுத்த அதை நிமித்தமாக எத்தனையோ காரியங்கள் நடந்துச்சு. தானியேல் புத்தகமெல்லாம் வாசித்தோன்னா ஒரு பக்கம் குழப்பமாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஆசையாக இருக்கும். அது புரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் விட்டு வெளியவே வரமாட்டான். அவ்வளோ காரியங்கள் அதில், தேவனுடைய அத்தனை திட்டங்கள் அதில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். அதனால் நம்ம காலூன்றி நின்று தேவனுடைய சத்தத்தை கேட்போம். காலூன்றி நின்று நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் பேசுவார். பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணணும், அதான் அவர் சித்தத்தை, என் சித்தத்தை கேளுன்னு சொல்கிறார்ல. அப்போ நம்ம அவர்கிட்ட தானே கேட்டாகணும். ஆண்டவரே இது சித்தமா, சித்தம் இல்லையா, நான் போகிற வழி கரெக்ட் இல்லையா, நான் எடுக்கிற தீர்மானம் கரெக்ட் இல்லையா, எல்லாத்துக்கும் கர்த்தர் பேசுவார். ஆனால் மெயினாக காலூன்றி நிற்க வைக்கிறது எதுக்குன்னா அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களை காலூன்றி நிற்க வைத்து ஆண்டவரே அந்த ஆலோசனை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் என்ன தீர்மானம் எடுத்தோமோ ஆண்டவரே, அப்பா இந்த சபைக்கு வாரந்தோறும் என்னால் முடிந்த வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன், உண்மையாக வருவேன். தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை ஒவ்வொரு வாரமும் கேட்பதற்கு எனக்கு அது ஒரு ஆவிக்குரிய ஆகாரமாய் தேவன் கொடுக்கிறபடினால, என்னுடைய ஆவியை ஆத்துமாவை அதை பலப்படுத்துகிற மன்னாவா இருக்கிறபடினால ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் காலூன்றி நிற்கிறேன்ப்பா. தவிர்க்க முடியாத வேலையை தவிர மற்ற நேரத்தில் ஆண்டவரே உங்கள் ஓய்வு நாட்டில் அப்பா நீங்கள் பரிசுத்தம் பண்ண சொன்னீங்களே, அந்த ஓய்வு நாளில் உங்கள் சத்தத்தை கேட்க நான் ஓடி வருகிறேன்ப்பா. அந்த தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரே உலக பாரங்கள் எத்தனை இருந்தாலும் உம்மோடு பேசின காரியங்களில், உங்களுக்கு நாங்கள் சொன்ன பொருத்தனைகளில், தீர்மானங்களில் இந்த நாளிலிருந்து உண்மையாக இருக்க அந்த கிருபையை தாங்கப்பா. நல்லா நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. இந்த சபைக்காக திறப்பில் நிற்கணும். எங்களுக்கு இங்கே கொண்டு வந்து மன்னாவை கொடுக்குறீங்க. எத்தனையோ வார்த்தைகள் எங்களுக்கு கிடைத்தாலும் இது எங்களுடைய வீடு ஆண்டவரே, இது எங்களுடைய குடும்பம் அப்பா. நீங்கள் நியமித்தது ராஜா. இங்கிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்களுக்கு போகணும், அநேக ஜனங்கள் இந்த சபைக்குள்ளார கொண்டு வரணும்னு சொல்லி ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்து போறீங்களா? தேவன் காலூன்றி உங்களை நிற்க வைக்கிறாருங்க, காலூன்றி நிற்க வைக்கிறாருங்க. ஆண்டவரே இந்த வருஷம் டிசம்பர் மாதம் முடியங்குள்ளாட்டியும் ஆண்டவரே என் கையில் ஒரு 2 ஆத்மாவையாவது ஆண்டவரே அப்பா, 2ன்றது ஆண்டவர் சொல்லலை, நான் சொல்கிறேன் மினிமம் ஒரு 2 பேரையாவது ஆண்டவரே உங்ககிட்ட நான் வழி நடத்தி ஆகணும். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்த கிருபை தந்திருக்கிறாரோ வழி நடத்த ஆரம்பிங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, சாட்சிகளை சொல்லுங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களை காலூன்றி நிற்க வைக்கிறாருங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்கள் பாரங்கள் அவர் மேலே வச்சிருங்க. அவரே சொல்கிறார்ல, ஒன்று
ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளுன்னு சொல்றார் இல்லையா? ஆண்டவரே, என் பாரத்தை நீங்க பார்ப்பீங்க. என்னை உருவாக்குனவர், என்னை ரட்சித்தவர், ஆண்டவரே உங்க வார்த்தையை எனக்கு கொடுக்கிறவர். என் பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுப்பீங்க, என் கணவரை நீங்க பொறுப்பெடுப்பீங்கப்பா, மனைவியை நீங்க பொறுப்பெடுப்பீங்கப்பா, தேவனே என் குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுப்பீங்கப்பா. நான் உங்களுக்காக என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுங்களேன். ஆண்டவர் காலூன்றி நிக்க வைப்பாருங்க, நிக்க வைப்பாருங்க. அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. சோர்ந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலைகளிலும் அவர் கைவிட மாட்டாரு. அவருடைய கண்கள் உங்க மேலதான் நோக்கமா இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேரா நடத்துற வரைக்கும், அந்த இடத்துல அவரோடு வாழ வைக்கிற வரைக்கும் அவருடைய கண்களை உங்க மேலதான் வச்சிருப்பாரு. அதான் 7 ஆவிகளாகிய தேவனுடைய 7 கண்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இந்த நாளில் ஆண்டவரே, காலூன்றி நிற்கிற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. என்ன சூழ்நிலை வீட்டில் நெகட்டிவாக இருக்கலாம், எந்த வார்த்தைகள் நெகட்டிவாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நெகட்டிவாக இருக்காது. அவருடைய வார்த்தை நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடுவது இல்லை. அவர் தம்முடைய வார்த்தைகளை தீவிரமாக நிறைவேற்றுகிற தேவன். அந்த அபிஷேகம் இப்போ நம்ம மேலே இறங்குது. உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நீங்கள் காலூன்றி நிற்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி காலூன்றி நிற்கிற அபிஷேகத்தை தேவன் ஊற்றுகிறதை பெற்றுக்கொள்வோம். அப்பா, இப்பொழுதே பிள்ளைகள் மேல ஒரு ஹீலிங் பவர் இறங்கட்டும் அப்பா, ஹீலிங் பவர் இறங்கட்டும் அப்பா. தேவனே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அற்புதம் இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. வாலிப பிள்ளைகள் மேல அப்பா உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. சிறு குழந்தைகள் மேல ஊற்றுவீராக. ஆண்டவரே, பெரியவர்கள் மேல, வயதானவர்கள் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. இருக்கிற காலம் காலூன்றி நிற்கட்டும். ஆண்டவரே, ஜீவனுள்ள காலம் வரைக்கும் நாங்கள் காலூன்றி நிற்க அந்த கிருபை தருவீராக. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே, ஜெரோம்காக, சாம்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானங்கள்ல காலூன்றி நின்று பெரிய காரியங்களை பிள்ளைகளை கொண்டு செய்வீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, குட்டி பிள்ளைகள் மேல உங்க பிரசனம் இறங்கட்டும். தேவனே நன்றி. பிரின்ஸ் பிராங்க்லின் எஸ்தர் மேல உங்க பிரசனம் இறங்கட்டும். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற சின்ன பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, தேவ ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. தேவனே, நாங்க காலூன்றி நிக்க அந்த அபிஷேகத்தோடு எங்களை அனுப்புறீங்க. நாங்க வீட்டுக்கு போய் ஆவிக்குரிய ஜீவித்துல காலூன்றி நிக்க உரிய தீர்மானங்களை எடுத்து அதன்படி உண்மையா இருக்கும்போது நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படாது என்பதை நாங்களும் அறிந்து சாட்சிகளை உங்க நாமத்துக்கு மகிமையாக சொல்லணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்த போறாரு. காலூன்றி நில்லுங்க. எடுத்த தீர்மானத்தில் உண்மையா இருங்க. 17ஆம் சங்கீதத்தில் நான் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்ற வார்த்தை இருக்குது. அந்த தீர்மானத்தில் உண்மையா இருங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கிருபை தருவார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இயேசுக்கா பிரகாசி ஊழியத்தை குடும்பத்தை பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சபை மக்களை பயன்படுத்துங்கப்பா. அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.